வணக்கம். ஒன்றும் இல்லாதக்கு ஒன்றை நினைத்து நான்கிற பற்றை வைத்து நாம் தான் அந்த நான்கிற பற்றோடு சுமைக்கிறோம். அந்த சுமந்து வேதனையும் படிக்கிறோம், சாதனையும் படிக்கிறோம், இன்னலும் படிக்கிறோம், இன்பமும் படிக்கிறோம், துன்பமும் படிக்கிறோம். அந்த நான்கிற பற்று தான் அனைத்தையும் கொண்டு செல்கிறது. அனைத்தையும் உன் வடிவில் ஏந்தி கடந்து செல்கிறது. அந்த நான்கிற பற்றை தொடர்ந்தாலே நான் என்கிற பற்று, அதை விட்டு விலகி நின்றாலே அது போக்கில் நிகழ்வுகளை நடக்கும். அது நம்ம அதை வழியாக சீர்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் எண்ணத்திலும் செயலிலும் சீராக இருக்க வேண்டும். அந்த நிலையில் சீராக இருக்கும்போது முட்டு வராது, தடங்கள் வராது. அதுதான் உண்மை. இப்போ நாம் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு சொல்வதும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த காலங்களில் எவ்வளவு முண்டி அடித்து, எவ்வளவு அவஸ்தைப்பட்டு, எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு இன்ப நிலையாக இல்லாமல், வாழ்க்கையை ருசிக்காமல், வெறுப்பும் சலிப்போட எவ்வளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, நிகழ்வில் இன்பமாக வாழ்வதற்கு. அந்த இன்பத்தை விட்டு நாம் துன்பத்தினுடைய வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் நான்கிற பற்று தான். இந்த நான்கிற பற்றை கடந்து, அப்போ கடிகாரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஓடட்டும், டயத்தை காட்டட்டும். அதை கடிகாரத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறத நம்ம வெள்ளத்தொட்டு அமைக்க கொண்டால் ஓடுமா? அது நகலாது. அதே போல தான் நாம் மனதை தொட்டு அதிலேயே பிசையக்கூடாது. மனதை விட்டுவிட வேண்டும். ஆனால் மனது உண்டு நற்மனத்தோடு இருந்து நாம் மனதை விட்டுவிட வேண்டும். வழி பிசகு, நடத்தை பிசகுகளை மனதை இருந்து நீங்கள் சுமந்தால் காரிய தடை தான் வரும், சுகம் கிடைக்காது. நல்லவராக